காதலின் இருண்ட சக்கரங்கள் அத்தியாயம் 5. வெற்றியின் நிழல். அவர்கள் எங்கேயும் செல்ல முடியாது. ஒவ்வொரு வழியிலும் சிக்குதல், ஒவ்வொரு வழியிலும் மரணம். ஆனால் அவர்கள் விடுப்பவர்கள் இல்லை. கொலை விழுங்கும் சுவர்கள். அருணும் விஜயும் சுவர் முழுவதும் ஆவி போல் இழுகும் மனித உருவங்களை பார்த்து நடுங்கினர். அவை உயிரோடு இருக்க, ஆனால் சிக்கி தவிக்கின்றன. விஜய், இங்கேயே இருந்தா நம்மையும் சுவரில் அடக்கிவிடுவாங்க. விஜய் ஒரு முடிவுக்கு வந்தான். இந்த இடத்திலிருந்து தப்ப வேண்டும்னா இந்த சுவர்களுக்கு அப்புறம் ஒரு வழி இருக்கணும். அவர்களுக்குள் பெரும் பயம் இருந்தாலும் அவர்கள் வேகமாக நகர்ந்து அந்த சுவர்களின் ஓரங்களில் ஒரு இடம் தேடினார்கள். திடீரென ஒரு பகுதி சுவர் மாறியது. அது வெடித்து விலகியது. அந்த பிளவின் பின்னால் ஒரு நீண்ட பாதை. அருண், இதுதான் நம்ம சந்தர்ப்பம். அவர்கள் இருவரும் அந்த பாதையில் பாய்ந்தனர். அந்தச் சுவர் மீண்டும் மூடிக்கொண்டது. மாயைச் சதியில் சிக்கல். அவர்கள் ஓடியபடி சென்றபோது அவர்களுடைய முன்னே ஒரு பிரகாசமான வெளிச்சம் தெரிந்தது. அது மந்தமானது, ஆனால் உண்மையான உலகத்தை போன்ற உணர்வை தரியது. நம்ம வீட்டுக்கு போற வழியா? அருண் அதிர்ச்சியுடன் கேட்டான். அவர்கள் நெருங்கினர். ஒளிக்குள் நுழைந்ததும் அவர்கள் ஒரு தெருவில் நின்று கொண்டிருந்தார்கள். அருகில் வழக்கமான வீடுகள், சாலையில் ஓடும் மோட்டார் வாகனங்கள், வழக்கமான நகரத்தின் ஒலி. நம்ம உயிரோட வந்துட்டோமா? விஜய் கீழே விழுந்து சிரித்தான். முடிச்சுட்டோம்டா, நம்ம வெற்றி பெற்றுட்டோம். அருண் கைமூட்டி கொண்டான். நம்ம பைக். அவர்கள் திரும்பி பார்த்தார்கள். அவர்களின் பைக் இருந்தது. இது ஒரு கனவா? விஜய் கவனமாக பைக்கை தொட முயன்றான். அது உண்மையாக இருந்தது. நம்ம போயிருவோம், இதுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையையே நெருங்க மாட்டோம். அவர்கள் பைக்கில் ஏறி நகரத்திற்குள் பாய்ந்தனர். சிக்கலுக்குள் சிக்கல். வழியில் அவர்கள் சென்றபோது அருகிலுள்ள கடை ஒன்றில் இருந்த டிவி ஸ்கிரீன் கண்கள் பாயச் செய்தது. இன்று இரவு மர்மமாக காணாமல் போன இருவரும் வீடு திரும்பியுள்ளனர். ஆனால் அவர்கள் உண்மையிலேயே அவர்களா? விஜய் பிரேக் போட்டான். என்னடா சொல்றாங்க? அருண் டிவியை பார்த்தான். அதில் அவர்களது வீடியோக்கள். அவர்கள் வீடுகளுக்கு அருகில் உள்ள சிசிடிவி காட்சிகள். ஆனால் அவர்களது முகங்கள் சற்றே வேறுபட்டிருந்தன. அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இது நம்ம முகமா? அந்த நேரத்தில் பைக் தானாகவே நிற்கவில்லை. அது மெதுவாக நின்று அதன் மிரர் கண்ணாடிகளில் அவர்களின் முகங்களை காட்டியது. அவர்கள் வேறு யாரோ போல் இருந்தார்கள். அவர்கள் இருவரும் வெற்றி பெற்றதாக நினைத்த அந்த பாதை இன்னொரு சதியே. இப்போது அவர்கள் எந்த உலகத்தில் இருந்தார்கள்? உண்மையான உலகமா? அல்லது அவர்கள் இன்னும் அந்த இருள் உலகத்திற்குள் சிக்கிக்கொண்டிருக்கிறார்களா? தொடரும். இனி அவர்களுடைய போராட்டம் எப்படியெல்லாம் பயங்கரமான சூழ்நிலைகளில் மாறும்? அவர்கள் உண்மையில் தப்பிக்க முடியுமா? இல்லை அவர்கள் மறு உலகத்திற்குள் நிழலாகவே மாறிவிடுகிறார்களா?